டேய், என் ரூம்க்கு வந்து என்னத்தை தேடி தொலைக்கிற? ரொம்ப முக்கியமானது. அதத்தான், அது என்ன முக்கியம் சொல்லி தொலையேன். ஒரு வயசு பொண்ணுக்கு என்ன முக்கியமோ அதை நான் தொலைச்சிட்டேன். தொலைச்ச இடத்துல போய் தேடு. ஏன் இங்க வந்து தேடுற? சொல்லு. உனக்கு தெரியாதா? அது எப்படி சொல்றது? நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. ஏய் சாரி 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 சாரிலா. கம் கம் கம். நான் இதயத்தை தொலைச்சிட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு. My heart is stolen by you. இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஆஃப் பைத்தியம் தான் நினைச்சேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஃபுல் பைத்தியம் தான். No. இதெல்லாம் என்னோட feelings. This is when I'm erotic, this is when I'm romantic, this is when I'm eccentric, this is when I'm hysteric, and this one is when I'm idiotic and tick tick tick. டேய் கப்பா, நல்ல வேலைடா. டேய் மடையா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்டா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது? ஏய் ஏய், என் துளசி எப்பறா? அதான் சொல்ல. என் துளசி பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அவங்களுக்கு என்னடா, உன் துளசி நல்லா இருக்காங்க. அழகா இருக்கல்ல? அழகா இருக்காங்க. எப்படி என் செலக்ஷன்? குட் செலக்ஷன். டேய் நிஜமா என் லைஃபே அவதான்டா. அவ எனக்காக I think we are made for each other. She saved my life, you know. அவர் இந்தியாவுக்கு திரும்பி போறாரு. டிக்கெட் கூட வாங்கிட்டாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. பிரச்சனை தீரத்துக்கு ஒரே வழி கண்ணீர் தானா? எல்லாரும் அழுதே பிரச்சனையை தீர்த்துக்கலாமே. நீ அழறதுனால உன் பிரச்சனை தீர போறதில்ல. அதனால நீ அழாத பிரியா. அழாதன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். என்னால முடியல துளசி. என் ஃபீலிங்ஸ் அவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? மூர்த்தி ரொம்ப நல்லவர். என் ஃப்ரெண்டும் கூட. உன் காதலை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. நீ வீணா கவலைப்படாதம்மா. தேங்க்ஸ் துளசி. நான் உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன். Hi ladies, Senorita, I love you. அடடா, ஏற்பாடுலாம் அமக்கலமா இருக்கு. இன்னும் 48 மணி நேரத்துல அங்கிளுடைய பர்த்டே, நம்மளுடைய என்கேஜ்மெண்ட். No more bachelor's life. இங்க பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? இதத்தான் தினமும் பாக்குறேன். ஏன்பா இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி சட்டியில ஊத்தி பீர் குடிக்கிறத தவிர வேற ஏதாவது உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கியா நீ? செஞ்சிருக்கேன். என்ன? உங்களுக்கு 3 பேத்தியை கொடுத்துருக்கேன். 3 பேத்தி நீ கொடுத்தியா? இடிச்சு விடு. அடிச்ச பல வருஷமா உனக்கு குழந்தையே பிறக்கலன்னு என் பொண்ண ஒரு சாமியார்ட்ட கூட்டு போய் மன்மத மந்திரம் சொல்லி கொடுத்து குழந்தை பிறந்திருக்க. உனக்கு பதிலா ரோட்ல எவனோ ஒரு பிச்சைக்கார நாயை கூட்டு வந்து மாப்பிள்ளை ஆக்கிட்டு அவனுக்கு மன்மத மந்திரம் சொல்லி கொடுத்தா அவனும் கொடுப்பான் எனக்கு கிராண்ட் டாட்டர்ஸ். மாமா, உங்களுக்கு நான் ஒரு பேர குழந்தை கொடுக்காம நினைச்சேன். அதுக்குள்ள எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் என்ன பண்றது? என்னது? என்ன பண்றதா? முதல்ல இதெல்லாம் நிப்பாட்டு. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அந்த பொண்ணு மூர்த்தியா நினைச்சிட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்கு? யாரு? மூர்த்தியா? அந்த டிரைவர் பையன் இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல பெயிண்ட் பண்ணி திரியறான் அவனா? என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவன் மாப்பிளையா? ஐஷா, what nonsense you are talking? ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் மண்ணாங்கட்டி ஸ்டேட்டஸ். அன்னைக்கு நாங்க ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தோம்னா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்திருக்க முடியாது. யூஸ்லெஸ் சன் இன் லவ் சிங்கப்பூர். மாமா, இந்த வீட்டுல ஏற்கனவே 2 யூஸ்லெஸ் இருக்குது. 3வது ஒண்ணு தேவையான்னு நான் யோசிச்சேன். அப்படி வா வழிக்கு. 2 யூஸ்லெஸ்னு சொன்னா ஒண்ணு நீ, இன்னொன்னு யாரு சொல்லணுமா? நீங்க தான். I will get out of this room at once. என் பூஜை பாதியிலே நிக்குது. ப்ளீஸ். உனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டோம். இன்னும் எதுக்கு அது மணி அடிக்குது? அது எனக்கு புரியல. Hey, stop nonsense. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மூர்த்தி, உள்ள வரலாமா? வாங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க போல இருக்கு. இப்பவே ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாங்க, அதாங்க நல்லது. யாருக்கு நல்லது? உங்களுக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திலீப்புக்கும். ஓ, அப்ப நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஐயோ,
நான் அப்படி சொல்லுங்க. ஏன் இன்னொரு வாரம் இருந்துட்டு போலாமே. என் கூட பேச மாட்டீங்களா? அப்படின்னா கண்டிப்பா என் மேல கோவமா இருக்கீங்க, அப்படிதானே? ஓகே, அப்ப என் கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இவர்தான் ஸ்ரீனிவாஸ். மூர்த்தினா ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி. அவர் என்ன சொன்னாரு? உன் முகத்தை பார்த்தா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. நோன்னு சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. You great Lucy, so sweet. Thank you so much. உனக்கா டிவில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கொலீக் ராம்குமார் தான் இந்த saree கொடுக்க சொன்னாரு. போ 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 சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிக்கோ. Come on, go. டேய் டைம் ஆச்சு, கிளம்பு. Heaven can wait. ஃளைட் போய்டும். புக் பேரு நீ ஃளைட்ல படிக்கிறதுக்காக வாங்கினோ. நல்லபடியா போயிட்டு வா. All passengers bound for Chennai by Singapore Airlines, you are requested to board the flight. Thank you. மருகேலரா ஓ ராகவா மருகேலரா ஓ ராகவா மருகேலரா ஓ ராகவா மருகேலரா ஓ ராகவா. வைசாக்ல இருந்து. ஹலோ ஹலோ அங்கிள், சஷ்டியப்தி கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. என்ன சங்கீத மழை பொழியுது? நம்ம பிரியாவோட டான்ஸா? சரி, திலீப்புக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். சீனு வந்து சொன்னான். இன்னும் லேட்டு, உடனே நிச்சயம் வச்சாகணும். என்னது? ஏய், பொண்ணு நம்ம பிரியா இல்ல, வேற ஒருத்தி. டேய், அவங்க வயசு பிள்ளைங்க, ஒருத்தர் மனசை கொடுத்துட்டாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க நாம அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால தான் நம்ம சஷ்டி பூர்த்தி ஃபங்க்ஷன்லயே இதையும் சேர்த்து வச்சுட்டேன். அது எப்படி? நாங்க எல்லாமே என்னாச்சுங்க? எனக்கு தெரியும் நீ எகிரி குதிப்பேன்னு. அதுக்கத்தான் அர்ஜென்டா நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணேன். அங்க வர பையனோட வர கல்யாணம் அங்க வச்சுக்கிறோம். ஓகே? நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போன் வை. துளசி, வாமா. டைம் ஆச்சு. Yes. துளசி, என்ன மூர்த்தி டைம் ஆயிடுச்சா? வெரி குட், வெரி குட். துளசி, நீங்களா இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகே. எப்படி இருக்கேன்? மாட்டா இருக்கேன். அங்கிள், பாத்தீங்களா? பரதநாட்டியம் நல்லா இருக்கா? என்னாச்சு? உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்கப்படாம வா. வாமா.
ஏம்மா என்னாச்சு? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு தகுதி இல்லை. என்னடா இது? துளசி என்ன விளையாடுறியா? எனக்கு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவரை காப்பாத்தல. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அத நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. இவருக்கு நான் செஞ்சதெல்லாம் இவர் மேல இருந்த காதல்னு நினைச்சிட்டீங்க. அதனால நான் மனசுல இருந்ததை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசுற நீ? Are you joking? இல்ல, இது உண்மை. இது உண்மை. No, no, அங்க அவன் பாரு, அங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன அவன் Sorry, ladies and gentlemen. Party cancel. Hey, please. Hey, stop the bloody music! Cool down, I say. Hey, get out! Everybody go! போங்க! எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க! நீங்க என்கேஜ்மென்ட்ல ஓடவே இல்ல. I'm a bloody fool! போங்க! திலீப், என்னாச்சு? Hey, get out! Leave! ஓகே ஓகே கம் ஆன் லெட்ஸ் மூவ். நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? நானா இந்த மாதிரி நடக்குது என்ன பண்றது? Do you know the value of life? என் வாழ்க்கை விளையாடுறியா? Do you know the value of love? எதுக்காக இந்த ஏற்பாடுலாம்? என்ன பைத்தியமாக்குவா? என்ன முட்டாளாக்குவா? ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு வந்த போல. No! போதும். Enough! Enough! வந்ததெல்லாம் போதும். ஓ, என் கண்ணு பண்ணுங்கள். Get out of my life! நெல்லு எங்க தனியா அந்த பாதிராத்துல கிளம்பிட்ட நீ? ஏதோ எங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே அனுப்பிச்சு வச்சிருவோன்னு நினைச்சியா? இந்த பாருமா, இந்த கழவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஆரம்பத்துல இருந்து நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் ஒவ்வொரு காரியமும் நடந்துட்டு வருது. பச்சையாவே கேட்கறேன், எங்க வீட்டுல நுழைஞ்சதுல இருந்து ஏன் எல்லாரையும் பார்த்து மிரண்ட மாதிரியும் பயந்த மாதிரியே இருக்க நீ? என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காதீங்க ப்ளீஸ். என் வாயில இருந்து உண்மைகளை வரவழைச்சீங்கன்னா அது பல பேருக்கு வருத்தத்தை தரும். என்னோட கஷ்டம் என்னோடவே போட்டோம். அம்மா துளசி, உன் பிரச்சனைக்கு நான் முடிவு சொல்லணுங்கிறதுக்காக நான் கேட்கலம்மா. உன் பலுவை என் முன்னே இறக்கி வச்சேன்னா உன் மனசு கொஞ்சம் லேசாகும் பார், அதுக்காக தான் கேட்கறேன். சொல்லுமா. எங்க அப்பா இறந்ததுனாலதான் நான் சிங்கப்பூர் வர வேண்டியதாயிடுச்சு. எனக்கு பியானோ கத்து கொடுத்த சர்ச் ஃபாதர் கிட்ட எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். டேவிடுங்கிற ஒருத்தரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்பா இறந்து போன துக்கத்துல இருந்த எனக்கு மலேசியா சிங்கப்பூர்ல நல்ல வேலை வாங்கி தரேன், ஆனா அதுக்கு டிபெண்டா தான் வர முடியும்னு டேவிட் சொன்னதுனால அவன் கேட்ட இடத்துலலாம் கையெழுத்து போட்டேன். முதல்ல மலேசியாவுக்கு தான் கூட்டிட்டு போனான். அங்க எக்கானமி சரியில்லை, வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி என்னை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு வந்தான். மியூசிக்ல எனக்கு இருந்த குவாலிஃபிகேஷனை வச்சு சிங்கப்பூர்ல பிரைம் 12 டிவி சேனல்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அது வரைக்கும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தவனோட சுயரூபம் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது. டேவிட், உடம்பு சரியில்லையா? நல்லா டயர்டா இருந்தனா, நல்லா தூங்கிட்டேன். எப்போ வந்தீங்க? தேங்க்ஸ் டேவிட், என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டீங்க. என் வாழ்க்கைக்கு நீ டபுள் வழி காட்டணும். என்ன? சிம்பிள். லைஃப் பார்ட்னர்ஷிப். இது வரைக்கும் நான் ஒரு பேச்சுலர், இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் மனைவி. இதுக்கு நான் ஒதுக்க மாட்டேன். ஒதுக்க மட்டும் இல்ல, வேற யாருக்கு நான் மனைவியாக மாட்டேன். I'll make you understand. இந்த கல்யாண சர்டிபிகேட் என்ன புரிய வைக்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன போலீஸ் சர்டிபிகேட்ஸ் தயார் பண்ணி என்ன மிரட்ட ஆரம்பிச்சான். ஓ, போறதா முடிவே பண்ணிட்டியா? சிங்கப்பூருக்கு வரதுக்கு முன்னாடியே நீ என் மனைவி ஆயிட்ட. You're my official wife, baby. என்ன உடற? மேரேஜ் சர்டிபிகேட்டா? அதுல நீ சைன் பண்ணிருக்க. ஏற்கனவே பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தா.
எஸ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் miss பண்ணவே மாட்டேன். சாப்பாட்டுக்காக நான் வேலை வாங்கி கொடுத்தா நீ எனக்கே தண்ணி காட்டுறியா? நைஸ் பேபி. துளசி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? அதுக்கப்புறம் என் கூட டிவியில வேலை பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் குமார் சிங்கப்பூர் ரேடியோவில் வேலை செய்யற கல்பனாவையும் மாலினியும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவங்க உதவியோட நான் அவங்க ஃபிளாட்லயே தங்கிக்கிட்டேன். ஆபீஸ்க்கு போகும்போது வரும்போதெல்லாம் என்னை சித்திரவதை பண்ணிட்டு இருந்த டேவிட் ஒரு நாள் எல்லை மீறி போனான். அவன் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் பயந்து ஓடும்போதுதான் திலீப் சரி அப்புறம் ட்ரை பண்ணு. ஏமா பாத்து போடு. ஐ அம் சாரி. கேன் யூ லுக் வேர் யூ கோ? நீங்க தமிழா? ஆமா. நீங்க? எங்க டிவில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண லைன் கட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன லவ் ப்ராப்ளம். ஐ ஸ்மால் ஹரி. எக்ஸ்கியூஸ் மீ லா. சார் இதோட கார்டு. யூ கால் மீ. பாய். மிஸ்டர் திலீப். திலீப். மிஸ்டர் திலீப். டியர் ஃப்ரெண்ட், முந்தா நாள் உன்கிட்ட போன்ல ஒரு பொண்ணை பத்தி சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு வேற யாரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்காக உன்னோட கல்யாணத்தை தள்ளி போடாது. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த லெட்டரை பார்த்த உடனே எனக்கு போன் செய்வோம். அவர் பாக்கெட்ல இருந்த லெட்டரை படிச்சேன்னா அவர் கல்யாணம் ஆகாதவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையில என்னை காப்பாத்திக்கிறதுக்காக யாரும் மன்னிக்க முடியாத போய் சொல்லி உங்க எல்லார் மனசையும் வேதனைப்படுத்திட்டேன். டேவிட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேன். ஆனா திலீப் இந்த நிலைமைக்கு ஆளாறதுக்கு காரணமே நான் தான். இது எனக்கு கிடைச்ச நிரந்தரமான தண்டனை. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீ விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்காததுனால தான். யார் அந்த முட்டாள்? இஸ் a nice person. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. இப்ப என்னை விட நல்ல பொண்ணு, குழந்தை மாதிரி இருக்கிறவ இப்ப அவரை விரும்புறா. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் நியாயம். அப்ப என் மூர்த்தி விஷயமா நீ என்ன பண்ண போற? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். டோன்ட் வரி. அவர் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பார். He's yours. Thanks Tulsi. Bye. Bye bye. என்னாச்சு? துளசி இந்தியாவுக்கு பறந்துட்டா. இந்த வருது பாரு சனிய. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்ன? எனக்கு அப்பவே தெரியும் சொத்தெல்லாம் சுருட்டணுங்கிற பிளானோட தான் இவன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். ஏண்டா எங்களை பழி வாங்குறதா உன் பிளானா? அது உன்னால முடியாது. ஆஸ்கர், என்னடா அப்படி பாக்குற? ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன் பரம்பரையே அப்படித்தான். உங்க அப்பா மாமா எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்றதே தொழிலா போச்சு. அங்கிள்? யாருடா அங்கிள்? அங்கிள் அங்கிள் நீ என்ன என் பையனையும் பிரிச்சது பத்தாதுன்னு உன்ன மாதிரி ஒரு தரித்திரத்தை என் பையன் தலையில கட்ட பாத்தியாடா? என் வீட்டை உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியடா ராஸ்கல். ஏண்டா சீனு, இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்குனே வந்திருக்கியா? எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயி போச்சு பாத்தியா? துரோகி. அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக ஏன் மகன் தலையில கட்ட பாக்குற? வசதியானவளாச்சே, அதான் பிரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. வெரி குட். நீ நல்லா பொழைக்க தெரிஞ்சவனா. நான் என்ன தப்பு பண்ண அங்கிள்? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. திலீப்க்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நீங்க ரெண்டு பேரும் என்ன வாய்க்க வந்த மாதிரி பேசுறீங்களே, இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது அங்கிள். சொன்னது ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? ஒண்ணுக்கு மக்கள் உனக்கே இவ்வளவு ரோஷம் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிற ஒண்ண என்ன செய்யணும் தெரியுமா? பதில் சொல்லு. முடியலையா இல்ல தெரியலையா? தெரியும், நல்லா தெரியும். எங்க அப்பாவை யார் கொண்டதுன்ற உண்மையை எனக்கு தெரியும். அங்கிள், நீங்க எதுக்கு எங்களை காப்பாத்தணும்? எது காப்பாத்தணும் அதுவும் எனக்கு தெரியும். அல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்களா,
அதுவும் எனக்கு தெரியும். என் வீட்ல இருந்துட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா? அவ்வளவு ரோஷம் இருந்தா போக வேண்டியதானடா. என் வீட கெடுத்து ஏன் கிடந்த? எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். நீங்க பண்ண தப்புதான். இத பார், இனிமே என் முகத்திலே முடிக்காத. போ வெளியே. போடா வெளியே. போற. இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போற.